நீ இப்போதைக்கு ஒரு ஃபேக் கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவளை வந்து கூட்டிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ வேற ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த படம் பேர் டியூட். இந்த வருஷம் 2025 வந்த படம் தான். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து மாமா மாவ ஹீரோயின் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் டெலிவரி மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு காதலிக்கிறேன்னு சொல்லி ப்ரோபோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ பாத்துட்டீங்கன்னா நம்ம கதாநாயகியை வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தவராச்சு. அதனால வந்து அவருக்கு வந்து அவங்க மேல வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு, உங்க லவ் ஃபீலிங் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுல மனம் உடஞ்சு போன நம்ம கதாநாயகி என்ன பண்றாங்க, நான் கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல போயிட்டு படிக்கிறேன், உன்னை பார்த்துட்டு இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி வெளியூருக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் கடந்துருது. ஒரு நாய் வந்து அவருக்குள்ள இருக்கிற அந்த காதலை உணர்த்திடுது, அவளை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்றாரு, அவங்க மாமனார் சரத்குமார் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. கதாநாயகி வர வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ குஷி ஆயிடுறாரு. பார்த்தா கதாநாயகி வந்து இந்த தடவை வரப்ப சும்மா வரலைங்க, அவங்களுக்கு இப்ப ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நான் வேற ஒருத்தனை வந்து லவ் பண்றேன். நம்ம ஹீரோ மனசுல இருக்கிற காதலை மறைச்சிட்டு சரி நீ அவனே பண்ணிக்க, போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு. நான் அவர் எடுத்தோன்னு கேட்குற ஒரே கேள்வி, அவன்கிட்ட பணம் இல்லாட்டி பரவாயில்ல, சொந்த பந்தம் இல்லாட்டி பரவாயில்ல, அவன் என்ன ஜாதி அப்படின்னு. அதாவது நம்ம சரத்குமார் பெரிய ஜாதி வெறி பிடிச்சவர். கேட்ட கையோட நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க அவன் நம்ம ஜாதிலாம் கிடையாது அப்படின்னு. இப்போ டக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்போ நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் வந்து கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன், இது உன் தங்கச்சி மேலே சத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சரத்குமார் ரிவீல் பண்ணுறாரு, என் கூட போகிற தங்கச்சியே ஜாதிக்காக நான் தான் கொலை பண்ணுவேன், உடனே கொலை பண்ண எனக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது அப்படின்னு சொன்ன கையோட நம்ம சரத்குமார் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஊருக்குள்ளே இப்போ பெரிய ஆள் இவர் வந்து. நம்ம ஹீரோயினோட அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறான். ஓடி போய் எங்கேயும் போய் கல்யாணம் பண்ண முடியாது. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவன் சொல்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, நீங்கள் வந்து முதல்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல வந்து உங்கள் மாமாவை ஏமாத்திடுவோம், இப்போ என்கிட்ட வந்து வெளியூருக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் இல்லை, நான் பாஸ்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட காதலியை கூட்டிகிட்டு போயிடுறேன், ஒரு ஃபேக் கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான். அப்போ வேற வழி இல்லாமல் இது ஒத்துக்கிட்டு தாலியை கட்டுறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்குங்க. படம் காமெடினால படம் பார்க்க அருமையாக இருக்கும். படம் எடுத்த விதமும் சூப்பர். நம்மளோட பிரதீப் ரங்கராஜனோட நடிப்பு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. படம் வந்து பார்க்கும்போது எங்கேயுமே போர் அடிக்கல. ஒரு படத்தோட நம்ம வந்து ரொம்ப நெருங்கி போகிற காரணம் வந்து அந்த படத்தோட கதை நம்மளுக்கு ஒத்து போயிருச்சு, நம்ம நெருங்கி போயிடுவோம். ஆனால் இந்த படத்தோட கதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, இது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது நிறைய கேள்விகள் நமக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஊரறிய வந்து ஒரு பொண்ணை வந்து இவன் கல்யாணம் பண்ணிடுறான். அப்போ அதுக்கப்புறம் குழந்தை வேற போறது, அந்த குழந்தைக்கு இவன் தான் அப்ப ஊர் உலகம் பார்க்குது. இன்னும் அவங்களுக்கு கூட போட்டுக்கிட்ட அந்த பிளான் வந்து ஊர் மக்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம், நீ அதுக்கப்புறம் வேற ஆளும் உன் வாழ்க்கையை பார்த்துக்கினா நடைமுறை வாழ்க்கையில இந்த படத்தை எடுத்துக்க முடியாது. ஒரு படமா ஃபன்னுக்கு பார்க்கலாம். சரி, இப்போ இந்த படத்தை எங்கே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மூவி பாக்ஸ்ன்ற வெப்சைட்டில் இந்த படம் இருக்குது. அங்கே போய் டியூட்னு தட்டுங்க, இந்த படம் வரும், தட்டி பாருங்க. நான் உங்கள் கிரேசி ஜி.